ஹலோ வணக்கம். ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து என்னன்றது சொல்கிறேன். நான் வெஜிடேரியனில் சொல்கிறேன். ஏன்னா நான் வெஜிடேரியன் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ரைட்டா? வெஜிடேரியன் அப்புறம் சொல்கிறேன். அந்த கேலரி ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஆனால் ஹை ப்ரோட்டீன் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்க இந்த ஃபாலோயிங் ஃபுட்டு சாப்பிட்லாம். எஸ்பெஷலி ஃபார் தி வெயிட் ரிடக்ஷனும், அதே நேரத்தில் டயபெட்டிஸு, இவங்களுக்கெல்லாம் ஒபிசிட்டி, இவங்களுக்கெல்லாம் ஹை ப்ரோட்டீன் ஆனால் லோ கேலரி கொடுக்கணும். ரைட்டா? அதில் வந்து சிக்கன் இஸ் த பெஸ்ட். ரைட்டா? சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் சிக்கனை கொடுங்க. அப்புறமா எக்கு, நெக்ஸ்ட் ஆர்டரில் எக்கு கொடுக்கலாம். அப்புறம் எறா கொடுக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் ஃபிஷ், அதுவும் ஒயிட் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா அஞ்சாவதாக பீஃப் சாப்பிட்றவங்க பீஃப் கொடுக்கலாம். பீஃபோ இல்லைன்னா மட்டன் அது வந்து கொடுக்கலாம். ரைட்டா? இது எல்லாமே வந்து ஹை ப்ரோட்டீன் ஃபுட் வித் லோ கேலரி. இது வந்து நான் வெஜிடேரியன் பீப்புளுக்கு. ரைட்டா? ஆனால் வெஜிடேரியன் பீப்புளுக்கு அவங்க எல்லா வெரைட்டி பருப்பு வகைகள், அஃப்கோர்ஸ் நான்வெஜ் ப்ரோட்டீன் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரோட்டீன் குவான்டிட்டி கம்மி தான், இருந்தாலும் நோ அதர் கோ. அதனால் பன்னீர், பால், டோஃபு இதெல்லாம் சாப்பிட்லாம். ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் காளான் சாப்பிடலாம், மஷ்ரூம்ஸ். ரைட்டா? இது இல்லாமல் எல்லா நட்ஸும் சாப்பிடுங்க. பாதாம், வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, வால்நட்ஸு, பிஸ்தா, இது எது வேணாலும் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட்டு, அக்கார்டிங் டு யுவர் ஃபினான்ஷியல் பொசிஷன் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் பருப்பையும் சும்மா சாம்பார் டெய்லி சாப்பிட்றோம்னாக்கா அதில் பருப்பு பத்தாது. நீங்கள் இவ்வளோண்டு பருப்பு அவ்வளோ சாம்பாரில் போடும்போது நாட் சஃபிஷியன்ட். அதனால் கொண்டக்கடலை இல்லை ஏதான ஒரு பயிர் வகைங்களை எவ்ரிடே வேக வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருங்க. ஸோ வெஜிடேரியன் பீப்புளுக்கு இந்த ப்ரோட்டீன் போதும். பட் நான்வெஜ் பீப்புளுக்கு எல்லா நான் வெஜிடேரியன்லையும் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, கேலரிஸ் கம்மியாக இருக்குது. ஸோ எவ்ரிடே யூ நீட் டு டேக் ப்ரோட்டீன். போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும்னா யூ நீட் டு டேக் ப்ரோட்டீன். ஓகேவா? அதுவும் ஏதான சிவியர் இன்ஃபெக்ஷன் வந்தது, டெலிவரி ஆச்சு, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதை ரெக்கவர் பண்ணணும்னா ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு கொடுத்தா தான் அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆவாங்க. ஓகேங்களா?